என் பேர் சந்திரா. நரசிங்கபுரத்துலேருந்து வரேன். எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும். ப்ளவுஸு, சுடி எப்படின்னா பீஸ் மடித்து போட்டு மார்க் பண்ணி அந்த மாதிரி ஓரளவுக்கு தைப்பேன். அதனால் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் வந்தது. இப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்குன்னும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஆசை டெய்லரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வெளியிலேருந்து பீஸ் வாங்கி தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் வராது, ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சரியாக வரலை. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம தைச்சு பழகிக்கணும். வெளியிலேருந்து கொஞ்சம் நல்ல கிளாத் எல்லாம் வாங்கி தைக்கணும். நமக்கு ஒரு நமக்கு சொந்த ஒரு தொழில் வேணும் அப்படின்றதுனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, நம்ம டெய்லரிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அபர்ணா இன்ஸ்டியூட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவங்க கொடுத்த அந்த ரிவ்யூலேருந்து மேம் பேசுறதுலேருந்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. அதனால் சரி நம்ம ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணினேன். முன்ன காட்டிலும் இப்போ சுடியும் அதே போல தான் பீஸ் மடித்து போட்டு சும்மா அப்படியே வரைஞ்சி நான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு அதில் ஒரு திருப்தியே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் நல்லா பாடியாக இருப்பவங்களுக்குன்னும் போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். ஆனால் இப்போ நல்லா ப்ராப்பராக எப்படி கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதவங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்றது நான் நல்லா தெளிவாக நான் மெஷர் எடுத்து தைக்கிறது நான் கற்றுக்கிட்டேன். மெயினாக எனக்கு அதுதான், அளவு எடுத்து நம்ம தைக்கிறதுக்கு நான் நல்லா தெளிவாக இங்கே நான் கற்றுக்கிட்டேன். மேம் நல்லா ஒரு முகம் போடாமல் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்க பொறுமையாக உட்காந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு மணி நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. எந்த டவுட்னாலும் கேட்கலாம். எதுவுமே முகம் கற்கிறதும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம எத்தனை டைம் கேட்டாலுமே சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயம் முன்னை காட்டிலும் இப்போ நிறைய சுடி மாடல்ஸ் நிறைய தைச்சு பழகியிருக்கிறேன். ப்ளவுஸ் எனக்கு மெஷர் எடுத்து தைக்க வராது. ஆனால் இப்போ நல்லா தெளிவாக மெஷர் எடுத்து தைக்கிறதுக்கும் பழகியிருக்கேன். எனக்கு என் பாப்பாக்களுக்கெல்லாம் கூட நான் தைச்சிருக்கேன். இப்போ வெளியிலேருந்து கூட நம்ம பீஸ் வாங்கி தைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது. அதனால் தாராளமாக நம்ம அபர்ணா இன்ஸ்டியூட்டில் நம்ம ஜாயின் பண்ணி கண்டிப்பாக கற்றுக்கலாம். ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடம். மேமும் ரொம்ப நம்பிக்கையாக நம்மளுக்கு எல்லாமே ஒரு இதாக தெளிவாக புரிகிற மாதிரி பிகினர் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு கூட அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன டவுட்டுனாலும் நம்ம தயங்காமல் நம்ம கேட்டுக்கலாம். அதனால் அபர்ணா இன்ஸ்டியூட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.